அப்படி எமது வாழ்த்துல வடிவந்து வந்து வளர்ந்தபடியால் என்னென்னைக்கும் எண்ணம் எவ்வாறோ அவ்வண்ணமாகவே வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம் வந்திருக்கூடிய பெண்பாவை நான் யார், எந்த நாட்டுக்குரியவள், எந்த நாட்டு கிழவரசி, நான் யாரை மாலையிட்டேன் அப்படி என்ற விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? நான் பிறந்த நாடு தெரியுமா? நீர்வளம், நிலவளம், கொடிவளம் மிகுந்த நாடா விளங்கக்கூடியது கலிங்க தேசம். கலிங்க தேசம் என்று தெரிவிப்பார்கள். பிறந்த நாடு கலிங்க தேசம். ஆமா, அந்த கலிங்க தேசத்து மன்னனா விளங்கக்கூடியவர் அவர் யார் தெரியுமா? அழகான முறையிலே அந்த கலிங்க தேசத்தை வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடிகள் என்பார்கள். இந்த வானத்தை நோக்கி மழையானது எப்பொழுது பொழியும் பொழியும் என்று புல் பூண்டு செடி கொடி மாவினம் மரவினம் இந்த மனித இனம் உண்மைதான் அவ்வண்ணமாகவே எதிர்பார்த்திருக்குமா? அதற்கேற்றவாறு இதோ ஒரு நாட்டுக்கு அரசனாக வந்து விட்டாலும், ஒரு கிராமத்துக்கு தலைவராக வந்து விட்டாலும் அந்த அரசனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், அந்த தலைவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வரி விதிப்பு இருக்குமா அப்படின்னு குடிமக்கள் எதிர்பார்த்த வண்ணனையா இருப்பாங்க. அந்த குடிமக்களுக்கு தகுந்தவாறு ஆட்சி செலுத்தக்கூடியவன் தான் மன்னன். அந்த குடிமக்களுக்கு தகுந்த மாதிரி இத நல்லபடியே கிராமத்தை வழிநடத்தக்கூடியவன் தான் தலைவர். அப்படிங்கும்போது அவனாகவே இந்த நாடா வழங்கக்கூடிய கலிங்க தேசத்தை அரசாட்சி செய்தவர் எமது தந்தையா வழங்கக்கூடிய சுபாங்கு சக்கரவர்த்தியார். சுபாங்கு சக்கரவர்த்தியாருக்கும் அவருடைய துணைவியா வளரக்கூடிய அவருடைய மனைவி ரத்தினமாலா என்று சொல்லக்கூடிய அம்மையிருக்கும் திருமணமாகி வெகு நாட்களாகவே புத்திர சந்தானம் கிடையாது. குழந்தை இல்ல, குழந்தை பேரு கிடையாது. ஏன்னா இது குழந்தை பேரு கிடையாது அப்படி என்பதற்காகவே என் தாய் தந்தையர் பார்த்து முனிவருடைய ஆலோசனையை கேட்டு எங்கள் நாட்டுல ஒரு பெருத்த புத்திரகாமிஷ்டியாக செய்யறாங்களாம். உங்க நாட்டுல? ஆமா, அந்த புத்திரகாமிஷ்டி யாகத்தின் பலனாக இது நல்லபடியா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு புத்திரகாமிஷ்டியாக செய்யறாங்க. அந்த யாகத்திற்கு தேவையான பொன்பொருட்களை எல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. அது யாகத்துல என்னென்ன போடுவாங்க? ஒரு மகவிழா முச்சி, அரசு முச்சி, பச்சரிசி, உனி வகைகள், பழ வகைகள், பழம் ஆலங்குச்சி அரசு முச்சி தேடுற வேலை கிடையாது. சமுத்தி கட்டுன்னு விற்குது, ஒரு கட்டு வாழ்ந்து போட்டு சரியா எல்லாம் கலந்துக்கிட்டு அப்படியே தேவையானது நீ சொல்றது போல அதுல கனி வகைகள் போடுவாங்க. கனி வகைகள் போடுவாங்க. பட்டு துணி போடுவாங்க. இது இல்லாம பச்சரிசியும் போடுவாங்க. பச்சை அமுது, பச்சரிசி அந்த யாகத்துல வாரி விடுவாங்க. அந்த யாகமானது பூர்த்தி அடையும். உண்மைதான். ஆனா எங்க அப்பா என்ன பண்றாங்களா, குழந்தை பேர் இல்லையா, நமக்கு எதிர்காலத்துல நாட்டுக்கு வாரிசு கிடைக்கணும் கண்டிப்பா அப்படின்னு அந்த பச்சை அரிசி இல்லாம பொன்னால் செய்த அரிசியை வாரி விடுறாங்களா. பாருங்க, தங்கத்தாலேயே அரிசி செய்யறாங்களா. அந்த தங்கத்தாலேயே அரிசி செய்து அந்த அரிசி அள்ளி அள்ளி அந்த யாகத்துல போடுறாங்க. செல்வீகமான குடும்பமாச்சு, பெண் பிள்ளை வேணும் அப்படின்னு வாரி வாரி விடுறாங்க. அப்படியா யாகத்துல ஏற்கனவே அந்த ஆலங்குச்சி, அரசங்குச்சி, பட்டு துணி, காய்கனி இது எல்லாம் தனலா எரியுது. இந்த பொன்னால் செய்த அரிசி சேர்ந்து அது ஏக எரியுது. அப்படியே ஏக எரிஞ்சு எதற்கு அவர்கள் முனிவர் சொல்லடே மந்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த தெய்வங்களுக்கு அந்த அவிழ்ப்பாகமானது போய் போகுது. அதான உண்மை. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா கூட ஏன் அங்க போகுது? அந்த அவிழ்ப்பாக அந்த தெய்வத்துக்கு போகணும். கிரக பிரவேசம் பண்ணா கூட அந்த அவிழ்ப்பாக அந்த தெய்வங்களுக்கு தகுந்த மந்திரத்தை சொல்லணும், அது போகும். அந்த அவிழ்ப்பாக எங்க போகுது? வானுலக நோக்கி போகுது. வானுலக கூடிய தேவர்களுக்கெல்லாம் சென்றடைந்த உடனே தேவர்கள் பார்த்தார்கள், ஏன்னா இது இப்படி ஒரு யாகம் புத்திரகாமிஷ்டி யாகத்தை நாம் பார்க்கவே இல்லையே என்று என்ன செய்யறாங்களா, அந்த வானாதி வயரை கொண்டாட
சேர்ந்த தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த யாகத்துக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படி என்று வானுலகத்திலே இருந்து விண்ணுலகத்திலே இருந்து சதகோடி தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் தோறாங்களா. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? தெய்வேந்திரன். அந்த தெய்வேந்திரனும் இந்த தேவர்கள் சேர்ந்து அந்த யாகத்துக்கு பூ மாறி தூவி ஆசீர்வாதம் செய்யறாங்க. யாகத்துக்கு ஆமா மலர் தூவி ஆசீர்வாதம் செய்யறாங்க. இது மட்டும் கிடையாது, அங்க இன்னொரு புதுமை நடக்குதா. அந்த தேவர்களுக்கு தலைவன் யாரு? தெய்வேந்திரன். தெய்வேந்திரனுக்கு மனைவி யாரு? இந்திராணி அம்மா. அந்த இந்திராணி அம்மையும் அங்க வந்துருக்காங்களா. அவங்க என்ன பண்ணாங்க? இவங்க மலர் தூவி ஆசீர்வாதம் பண்றாங்க. அவங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் வந்து போச்சு. அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாங்களா, அவங்க கழுத்துல ஒரு சொர்ண மாலை போட்டிருக்காங்க. ஆமா ஒரு சொர்ண மாலை போட்டிருக்காங்க. அந்த மாலையை கழட்டி அந்த யாகத்துல போடுறாங்க. அதுவும் சேர்ந்து அந்த யாகத்துல எரியுது. உண்மைதான். ஏற்கனவே இவ்வளவு பொருட்கள் இருக்குது. இது இல்லாம அந்த சொர்ண மாலையும் தணல் விட்டு எரியுது. இதையெல்லாம் முன்னிருந்த உடனே அந்த யாகமானது முடித்தது. யாகமானது நிறைவடைந்த பிறகு அந்த யாகம் தனியும். உண்மைதான். தனிஞ்ச பிறகு எப்படி இருக்குமா? சிட்டம் கட்டின மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்று சேர்ந்து சிட்டம் கட்டின மாதிரி இருக்கும். அந்த சிட்டம் கட்டினது எப்படி இருக்குதா? எப்படி பதுமை என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்மை வடிவிலே காட்சியளிக்கிறது. பொம்மை வடிவில. ஆமா, பதுமை என்று சொல்லக்கூடிய பொம்மை ஒரு பொம்மை வடிவிலே காட்சியளிக்கிறது. அந்த பதுமையை எடுத்து முனிவர்கள் பார்த்து என் தாய் தந்தடத்திலே கொடுத்து என்ன பண்றாங்களா, ஐயா கலைஞர் தேச தரசரே, இதை எடுத்து சென்று உங்கள் நடுவீட்டில் வைத்து தூபதி பாதனை காட்டி வழிபட்டு வந்தால் இந்த பதுமை ஒரு குழந்தையாக மாறும் என்று எப்படி சொல்றாங்க. இந்த பதுமை ஒரு குழந்தையாக மாறும் அப்படின்னாங்க. பூஜாரிகள் எடுத்து சென்று எங்க அப்பா அம்மாவும் அந்த பதுமையை வைத்து அதுக்கு தூபதீபாதனை காட்டி வழிபட்டு வந்தாங்களா. ஒரு நாள் தினத்திலே பூஜாரியிலே குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. பாருங்க, பூஜாரியில குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேக்குது அப்படின்னு போய் பாக்குறாங்களா. அழகான ஒரு எவர்ணமான ஒரு பெண் குழந்தை கொண்டிருக்கிறது. பெண் குழந்தை. ஆமா, அந்த பெண் குழந்தையே வாரி நிற்றார்கள். இதுவோ நமக்கு பிழைக்கணி தீர்க்க வந்த செல்வமாச்சு அப்படி என்று அதை வாரி அனுப்பி அதை கட்டி முத்தமிட்டு அழகான முறையில் அதற்கு ஒரு பெயரை சுட்டினார்களாம். என்ன பெயர் சுட்டினாங்க? அந்த யாகம் வளர்த்தினாங்க பத்தியா. அந்த யாகம் வளர்த்தும் பொழுது அதுல மாலை விழுந்துறிய. இந்திராணி அம்மா போட்டாங்களே, அது பேர் என்னது? சொர்ண மாலை. அந்த சொர்ண மாலை விழுந்துதானே அந்த பதவி உருவாச்சு. அதுக்காக எனக்கு முதல்ல பேரு சொர்ணமாலா. சொர்ணமாலா 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 என்று நாங்கள் வைத்து அழகான மொழியிலே வளரும். இப்படியாகவே இருக்கும் பொழுது குழந்தையார் நகர்ற வயசு போய் முட்டி போட்டு தகர்ந்து போற வயசு போய் தெருவீதியில சின்ன குழந்தைகளோடு ஓடி ஆடி விளையாடுற வயசு ஓடி ஆடி விளையாடுற வயசு வந்து போச்சு. குழந்தைகளோடு சேர்ந்து காலையில சூரிய உதயமாகக்கூடிய நேரம் அங்க போய் விளையாடும் பொழுது என்ன தெரியுதா, காலை கதிரவனுடைய ஒளி, சூரியனுடைய ஒளி என்னுடைய முகத்துல படுது. இது மாதிரி இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் வச்சுக்க. அத மாதிரி விளையாடும் போது காலை சூரியனுடைய ஒளி என்னுடைய முகத்துல படுதா. முகத்துல படும் போது எப்படி இருக்குதா, சூரிய கால ஒளி எப்படி இருக்கும், சூரிய ஒளி இருக்கும். அப்படி பட்ட உடனே முகத்துல தகன்னு மின்ற மாதிரி இருக்குதான். எங்க அம்மா இத பாத்துக்கிறாங்க, தகன்னு மின்னுது அப்படின்னு பார்த்து எங்க அப்பாவை கூப்பிட்டு எங்க வாங்கல நமது மகளாவலக்கூடிய சொர்ணமாலா தெருவதிலே விளையாடி கொண்டிருக்கிறார். காலை கதிரவனுடைய ஒளியானது முகத்திலே பட்ட உடனே அதை பார்த்த உடனே பொண்ணு உருக்குற மாதிரி இது பாருங்க. பொண்ணு உருக்குற மாதிரி. பொண்ணு தங்கத்தை அனல்ல காய்ச்சி உருக்குனா எப்படி இருக்கும், தகன்னு மின்னுமா, தகன்னு மின்னுமா, அப்படியா மின்னுதா அப்படின்னு எங்க அம்மா சொல்லிருக்கிறாங்க. அதுக்குள்ள எங்க அப்பா பக்கத்துல என்ன பண்றாரா, மாமா பொண்ணுருகி மாமா பொண்ணுருகி அப்படின்னு அழைத்தாங்களே. அன்றைய இருந்து எனக்கு பொண்ணுருகி சக்கரவர்த்தி இருக்கு. நான் மகளாக வந்து பிறந்ததுனால் எனக்கு பெயர் சுபாங்கி. சுபாங்கி 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 சொர்ணமாலா பொன்னுருகி சுபாங்கி வைத்து நான் நல்ல முறையில எந்த ஒரு முறையில படிக்கி எனக்கு கடக கங்கா
வயிறு பெண்பார்கள் உண்மைதான். அதற்கு ஏற்றவாறு பெற்று என்னுடைய தாயினுடைய அரவணைப்பிலே உண்மைதாமா. நல்ல முறையில வளர்ந்து வரேன். ஆமா. ஒரு பெண்ணு வளர்ந்தா தாயை போல பெண்ணு நூலை போல சேருவாங்க. அந்த தாய் எப்படி எந்த தன்மையை கொண்டிருக்கிறாளோ அது போலதான் தாய்க்கு என்ன குணாச்சாரங்களோ 4 பேருக்கு சாப்பாடு போடணும், 4 பேருக்கு கொடுத்து உதவணும், வந்து வரவங்க வானு கூப்பிடணும் அப்படின்னு அந்த தாய்க்கு என்ன குணங்களோ அது பெண்ணுக்கு வளரும். எப்படி இருந்தாலும் வர வச்சுடணும். அப்படி அந்த குணாச்சாரத்தை பெற்று அழகான வழியை வளர்ந்து இது வளர்ந்து எனக்கு ததி பருவமாச்சு. திருமணமாகக்கூடிய வயது வந்து போச்சு. திருமணமாகக்கூடிய வயது வந்து போச்சு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன பண்றாங்க, தன்னந்தனியா சந்திச்சு பேசுறாங்க 2 பேருமே. ஆமா, அவங்க பேசும்போது என்ன பேசுறாங்களா, என்னடா இது பொண்ணு இருந்தது வளர்ந்தது கல்யாண வயசு வந்து போச்சு, இதுக்கு மேல நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாது, இதை பாக்காக்குற வரைக்கும் அது போல இது ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்கணும். இதுக்கு நமக்கு ஒரு மருமகன் வந்தானே, அது மூலியமா ஒரு குழந்தை உண்டாச்சுன்னா மற்ற பிள்ளையை விட பேர பிள்ளை நாட்டுக்கு வாரிசு. அது உண்மை. பேர பிள்ளை வரணும்தான் போதும் எல்லாரும் தாத்தா பாட்டி. கண்டிப்பா குதூகலமா இருக்குமா அப்படின்னு அவங்க ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க, இவங்க பேசினுக்கிறாங்க. அந்த நேரத்துல சரியா நான் போய் நிக்கிறேன். அந்த நேரத்துல போய் நிக்கிறேன். இவங்க பேசுறது என்னமா பேசுறீங்க, என்ன இல்லம்மா இது மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு மாப்பிள்ளை வர வைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. எங்க அப்பா என்ன சொல்றாங்க, இல்லம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு யாரு கேக்குறது, உங்க அப்பா. எங்க அப்பா கேக்குறாரு. நான் என்ன சொல்றேன், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏனான்னு சொல்லல. ஒரு பெண்ணாய் பிறந்தவள் எப்படி இருந்தாலும் ஒரு ஆடவன்கிட்ட கழுத்து நீட்டிதான் ஆகணும். அது உண்மைதான். அப்படி இருந்தவள் தான் பெண்ணு. அதன் மூலியமா ஒரு குழந்தை உருவாகும். அதன் மூலியமா தான் அவன் பெண்மை என்பதை பூர்த்தி அடைய முடியும். அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேணான்னு சொல்லல. மற்ற பெண்களுக்கு நடக்கிறது போல எனக்கு திருமணம் நடக்கூடாது. கவனமா கேட்டுக்கு. மற்ற பெண்கள்னா மற்ற பெண்களுக்கு மற்ற பெண்களுக்கு நடப்பது போல் என்னுடைய திருமணம் இருக்கக்கூடாது. அது எப்படிமா அப்படின்ற என்னமா சொல்றேன். என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல பொண்ணு கட்டணும், ஒரு 7 பேரோ 9 பேரோ இந்த வீட்டுல பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிடும். பொண்ணு பார்க்க வருவாங்க. ஒரு 7 பேரோ 9 பேரோ 11 பேரோ பெண்ணு பார்க்க வருவாங்க. 5 பேரோ பெண்ணு பார்க்கறதுக்கு வருவாங்க. பெண்ணு பார்க்கறதுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, பொண்ணு அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கையில தண்ணியோ காப்பியோ ஏதோ ஒண்ணு கொடுத்து எடுத்து போய் எல்லாருக்கும் கொடுத்துன்னு அம்மா. அப்படியே நம்ம ஒருத்தரா பார்த்து எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்துனே வரணும். ஆனா அந்த பொண்ணு நிமிந்து பார்க்க கூடாது. இல்லையா போச்சு. அதோட என்னடா இது, இந்த பொண்ணு இவ்வளவு மோசம் பாக்கணும், அது ஒரு குறை சொல்லிட்டு. கண்டிப்பா உண்மையா இல்லையா, நிமிந்து பார்க்க கூடாது. ஆனா இவங்க மட்டும் வாட உறவு பாப்பாங்க. கண்ணு நல்லாக்குதா, காது நல்லாக்குதா, காலு விரல் 5 விரலும் இருக்குதா 2 பக்கமும், தலையில முடி இருக்குதா, நீட்டா இருக்குதா, இல்ல தவறு முடி வச்சு பின்னிக்கிறாளா பாப்பீங்களா இல்லையாமா. இத்தனை வேலை நடக்காங்க. கண்டிப்பா. ஆனா பொண்ணு திரும்பி யாரையும் பார்க்க கூடாது. அந்த மாப்பிள்ளை நல்லா ஆகுறானா, கருப்பாக்குறானா, சிவப்பாக்குறானா, அவன் மூஞ்சி கோணி ஆகுதா, பள்ளிக்குதா, அவனுக்கு பள்ளி இல்லையா, எதையுமே பார்க்க கூடாது. ஆனா மாப்பிள்ளை பாப்பாரு, அந்த பொண்ணை ஓட வருவாரு. இதுதான் தள்ளி புடிச்சிருந்தா புடிச்சுக்குதுன்னு, இல்லன்னா நான் ஜாதகம் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு